அருமையான இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 மாதங்களும் கர்த்தர் வெற்றியாக ஜெயமாய் நம்மை நடத்தினார். இந்த மாதத்தின் முதலாவது நாளில் அதிகாலை வேளையில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நேராய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக கடந்த மாதங்கள் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்தாரே. இந்த புதிய மாதத்தில் நம் காலடிகளை எடுத்து வைக்கும்போது உன்னத கிருபையினால், உன்னத பலத்தினால், தெய்வீக ஆரோக்கியத்தினால, தெய்வீக சுகத்தினால, தெய்வீக வழிநடத்துதலினால கர்த்தர் நம்ம இந்த மாதம் நிரப்ப வேண்டும் என்று நாம் ஒரு விசை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதுமாக எத்தனையோ பேர் கடந்த மாதத்தை பார்த்தவர்கள் இந்த மாதத்தை காண முடியாதபடிக்கு விடை சொல்லி போன போது எங்களை நீங்கள் நினைவு கூர்ந்தீங்களப்பா. உங்கள் பரம திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உங்கள் உன்னத திட்டத்திற்காக, உன்னத கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 5 மாதங்களும் நீர் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தீரே, எங்களை நினைவு கூர்ந்தீரே, எங்கள் தேவைகளை சந்தித்தீரே. இந்த மாதத்தின் முதல் வேலைகளை உம்முடைய பரிசுத்த கரத்திற்குள்ளாய் தருகிறோம். நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. உங்க தேவ பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுவதாக, எங்களை வழி நடத்துவதாக. ஆண்டவரே, நீர் பெரியவர், உன்னதர், பரிசுத்தராய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி. எங்களை நீர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை மறந்து போகிறதற்கு நீர் மனிதன் அல்லவே. எங்களை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவு பகலு என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவு பகலு என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. சொல்லுமா, எபினேசர், எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி 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 என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில், பலவீன நேரங்களில் பல தந்தீரையா. பலவீன
என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சொல்லுவோமா, நம்ம வாழ்க்கையின் தடைகளை உடைக்கிற தேவன். நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் நமக்கு உதவி செய்கிறவர். போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவு பகலோ என்னை நினைந்து இதுவரை உதவினீரே. இரவு பகலும் என்னை நினைந்து சொல்லுமா, கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பரிசுத்த தேவனே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் தேவ வார்த்தைக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்லும் போது உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறீங்களே, எங்களோடு இடைபடுவீராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்குள்ளாகவோ ஒரு மாற்றம் உண்டாக, தெய்வீக தொடுதல் உண்டாக கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுகிறதற்காய் நன்றி. எங்களையே தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்த்தப்படுவீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தை மாத்திரம் பேசப்பட என் தேவன் நீர் கிருபை பாராட்டுகிறதற்காய் நன்றி. தேவ கிருபைக்குள்ளாய் மூடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான இந்த வாக்குத்தத்த ஆராதனை வேளையில் கர்த்தர் நம்மளோடு இடைபட வேண்டும். நம்ம எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? அற்புதகரமாய் நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மாதமும் நமக்கு புதிதாய் இருக்கிறது. கடந்த ஒவ்வொரு மாதங்களும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எடுத்து பார்த்தோம்னா அவர் சொன்ன வார்த்தைக்கு அந்த மாதத்தில் நாம் கடந்து செல்வதும் கரெக்டாக இருந்துகிட்டே இருந்துக்கு. இந்த மாதமும் நம்மளோடு கர்த்தர் இடைப்பட போகிறார். தேவனுடைய வார்த்தையினால் நம்மை ஆற்றி தேற்ற போகிறார். நாம் இருக்கும் சூழ்நிலை
எப்பேற்பட்டது என்று மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உற்றார் உறவினர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்மளுடைய சொந்தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நாம் கடந்து போகிற பாதை எப்பேற்பட்டதாக இருக்கிறது. அந்த பாதையில் நம்மை தேவன் எந்த இடத்துல தொடுவதற்கு சுத்தமாக இருக்கிறாரோ அந்த இடத்தில் தொடுவதற்கு கர்த்தர் இந்த பகல் வேளையில் நம்மளோடு இடைபடுவதற்கு அவர் விரும்புகிறார். அநேக மாதங்கள் கடந்து விட்டது, அநேக வருடங்கள் கடந்து விட்டது. நம்மளுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்திருக்கும் நன்மையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று ஏங்கி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்று ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். இந்த மாதம் கர்த்தர் நம்மளோடு இடைபட இருக்கிறதின் பகுதிக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நம்ம வேத வசனத்தின் புதிய ஏற்பாட்டை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் சுவிசேஷங்கள் மிகவும் முக்கியமான ஒன்று. இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இயேசுவின் வாழ்க்கை அல்லது இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது தான் செய்ததான அற்புதங்களையும் தான் நடந்த ஒவ்வொரு ஊழிய பாதைகளையும் விவரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பகுதி தான் எது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சுவிசேஷ புஸ்தகங்கள். இதில் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது அநேக அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். ஒரு நபருக்கு செய்த அதே அதிசயத்தின் மூலமாக இன்னொரு நபருக்கு செய்யலை. ஒவ்வொரு நபரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அதிசயத்தின் அளவும் அதனுடைய பாதையும் வித்தியாசமாக இருந்தது. ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். இயேசுடைய வாழ்க்கையில் இயேசு யாரையெல்லாம் தொட்டாரோ அல்லது இயேசுவை யாரெல்லாம் தொட்டார்களோ இவர்கள் வாழ்க்கை மாறாமல் இருந்த சரித்திரமே இல்லை. ஏன்னா இயேசு யாரை தேடி போனாலும் அந்த இடத்துல மாற்றம் உண்டு, இயேசுவை யார் தேடி வந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டு. இந்த பகல் வேளையில் நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், இயேசுவை ஒரு பெண்மணி தேடி கடந்து சென்றால் அவளுடைய வாழ்க்கையில் என்ன சம்பவித்தது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தை லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனம். லூக் காஸ்பல் சாப்டர் 8 verse 48. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இதில் 4 காரியத்தை பார்க்கிறோம். மகளே 1, திடன்கொள் 2, அடுத்தது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது 3, 4 சமாதானத்தோடே போ. 4 வித காரியங்கள். இந்த மாதம் ஆண்டவர் நம்மளோடு 4 விதயத்தில் கர்த்தர் இடைப்பட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஸ்டோரிக்கும் அல்லது இந்த பெண்மணியுடைய அற்புதத்தின் சாட்சிக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன இருக்குதுன்னு தான் நீங்கள் நினைக்க போகிறீங்க. ஆனால் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தை நம்மளோடு பகிரப்படும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலையும் அந்த 4 காரியங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த பகுதியை நாம் விளக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய முன்னாடி இருக்கிற அந்த பேசேஜை நம்ம வாசித்தோம் என்றால் தான் இந்த வேத பகுதியினுடைய விளக்கத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நாம் லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 41வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். 41 48 வரை. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாதென்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது
அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தான். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன பேக்ரவுண்ட். வேதாகமத்தில் இந்த பகுதியை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பெண்மணியை சுகப்படுத்துவதற்காக இயேசு கடந்து செல்லவில்லை. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய மகள், 12 வயதான மகள், மரண படுக்கையில் இருக்கிறா. அவள் சீக்கிரமாய் மரித்து போவா, வேற எந்த ஹோப்புமே இல்லை. இந்த எவருடைய ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிற்கு நேராய் பிரயாணப்பட்டு போய்கொண்டு இருக்கும்போது இயேசு என்ன சொல்லியிருக்கலாம்? வேகமாக போயிருந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய பிரயாண வேளையில் மற்றவர்களுக்கும் நேரம் கொடுப்பதற்கு, அவர்கள் தேவையும் சந்திப்பதற்கு இயேசு நேரத்தை ஒதுக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த பெண்மணியை பார்த்தீங்கன்னா அவளுடைய சரித்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 12 வருடமாக பெரும்பாடினால அவள் என்ன செய்கிறாளாம்? மிகவும் வேதனைப்படுகிறாள். தனக்கு இருந்த ஆஸ்திகள் அனைத்தையுமே என்ன செய்கிறாள்? 43வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவனாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுத்து ஒருவனாலும் சொஸ்தமாக்க. அப்ப ஒரு ஸ்திரீ ஹோப் இழந்து, நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலை. இனி மரணத்தை தவிர சுகம் என்கிறதான ஒரு பாசிபிலிட்டி அவளுடைய வாழ்க்கையில் கிடையாது. இந்த இடத்துல அந்த பெண்மணியுடைய பெயர் வழங்கப்படவில்லை. ஒரு பெண் என்கிறதான பெயர் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர வேற அவங்க என்ன பேக்ரவுண்டோ என்ன. ஆனால் ஒன்று தெரிஞ்சிச்சு, தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் இழக்கப்பட்ட. அப்போ நல்ல வசதி படைத்த ஒரு நபர் தான். 12 ஆண்டுகளான ட்ரீட்மெண்ட்ஸ், 12 ஆண்டுகளாக மருத்துவர்களை மாறி 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 சந்தித்தும் தன் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு முடிவற்ற சூழ்நிலைகள் காணப்படுகிற ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கை. யோசித்து பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் போல் கிடையாது. இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் 2025 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி. இப்படிப்பட்ட ஒரு வியாதிப்பட்டு இருக்கிற ஒரு பெண் சமுதாயத்தில் தீட்டுப்பட்டவளாக, தள்ளப்பட்டவளாக, ஒதுக்கப்பட்டவளாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலை. சமுதாயத்தில் எல்லாரும் நல்லது கெட்டதுக்கு போற மாதிரி இவ சமுதாயத்திற்கு முன்பதாக கடந்து வர முடியாது. அவளுடைய வாழ்க்கையானது தீட்டுப்பட்டதாக, கரைப்பட்டதாக, அவள் நிமித்தம் அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு சாபத்தை போல அவர்கள் தள்ளப்பட்ட நிலைமையில், ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டிருந்த சகோதரி. அவளுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. டாக்டர்ஸ் நம்பி ஏமாந்துட்டா. தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிச்சாச்சு. இனி வைத்தியம் பண்ணுவதற்கு தன்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் இழக்கப்பட்ட சூழ்நிலையில அந்த மகள் எடுத்த ஒரே ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? இயேசுன்னு ஒருவரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த இயேசுவிடத்தில் யார் கடந்து சென்றாலும் அவர்களுக்கு சுகம் கிடைக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று தான் தீர்மானிக்கிறாள். ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். மருத்துவர்களால் அல்லது உற்றார் உறவினர்களால் தள்ளப்பட்ட நிலைமைகளை, மரணம் மாத்திரமே நமக்கு முன்பதாக நியமிக்கப்பட்ட ஒன்றாய் நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டு இதோடு வாழ்ந்து கொள்ளுவோம், இதோடு சகித்து கொள்ளுவோம், இது என் வாழ்க்கையின் தலையெழுத்து என்று கூட நான் நினைத்து ஒதுங்கி போய் இருக்கலாம். ஆனால் அந்த பெண்மணி என்ன செய்தால் தெரியுமா? இயேசுவை தேடி, சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய பேரியர்ஸ் இருந்தாலும், சமுதாயத்திற்கு முன்பதாக எவ்வளோ கட்டுப்பாட்டுகள் அவர்கள் வைத்திருந்தாலோ எல்லாவற்றையும் உதறி இயேசுவின் இடத்தில் வருவதற்கு அவளுக்கு ஒரு மனது வந்தது. இந்த பகல் வேளையில், இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவது, நம்மை சுற்றி அநேக போராட்டங்கள் காணப்படலாம், அநேக பிரச்சனைகள் காணப்படலாம். அந்த பெண்மணியை போல, அந்த பெண்மணியின் சூழ்நிலை
சூழ்நிலைகளுக்கு 12 ஆண்டுகளாக இருந்திருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு 30 ஆண்டுகளோ 40 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ 5 ஆண்டுகளோ மாதங்களோ நம்மளுடைய பிரச்சனைகளின் காலங்கள் நமக்கு கெடு கொடுத்து நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்த ஒரு நேரத்திற்கு முன்பதாக இந்த பகல் வேளையில் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இந்த மாதம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வது, அப்படியே நம்ம சூழ்நிலைகளை பார்த்து ஒதுங்கி போவதற்கு அல்ல, அந்த சூழ்நிலைகளுக்கு மாற்றம் கொடுக்கிற ஒருவரை தேடி நாம் கடந்து சென்றால் அவர் நமக்கு ஒரு மாற்றத்தை தருவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமியில் அனுப்பினதற்கான ஒரே நோக்கம் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு. இனி ஒரு புது விதமான அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. அவர் குமாரனை கொடுத்ததற்கு மிஞ்சி கொடுப்பதற்கு வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் இனி நம்மளுடைய பங்கு, நாம் அவரை தேடி கடந்து செல்ல வேண்டும். அந்த பெண்மணி சமுதாயத்தின் சூழ்நிலைகளையோ உற்றார் உறவினர்களுடைய வார்த்தையோ அல்லது டாக்டர் தனக்கு எழுதி வைத்திருந்த தலைவிதியையோ அவள் யோசித்து புலம்பி மரித்து போக வேண்டும் என்று நினைக்கல. அவளுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்தாள். அந்த மாற்றம் அவளை யாருக்கு நேராய் கொண்டு போயிற்றென்றா, புதுசான ஒரு டாக்டர்கிட்ட இல்லை, புதுசான ஒரு உறவுகள்கிட்ட இல்லை, அல்லது புதுசான ஒரு ஊருக்கல்ல. ஐயோ, இந்த ஊர்ல இருந்து எல்லா பிரச்சனைகளையும் நான் சந்திச்சுட்டேன், எல்லாருக்கும் என்னுடைய சூழ்நிலை தெரிஞ்சிருச்சு, இனி ஒரு புது ஊருக்கு போயிடுவான்னு இடமாற்றம் பண்ணவில்லை. அவ தேடி போன ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசுவின் இடத்தில் யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுடைய தேவையை அறிந்து அவர்களை விடுதலை ஆக்குகிற அன்பின் நேசரிடத்தில் அவள் வந்தாள். அவளுக்கு வந்தபோது இவ்வளோ தைரியமாய் சமுதாயத்தை மேற்கொண்டு அவ வந்துட்டா. ஆனால் இயேசுவின் முகத்தை பார்ப்பதற்கு அவளுக்கு பயம். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா போதும், என் வாழ்க்கையில் அவர் முகத்தை பார்ப்பதற்கு நான் தகுதி இல்லை. பரிசுத்தமான அந்த கடவுள், பழைய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தோன்னா அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக தீட்டோட அல்லது அழுக்கோட அல்லது பாவக்கரைகளோடு அவர்கள் என்ன செய்ய முடியாது, முன்னே வர முடியாதே. சமுதாயத்தால் ஒதுக்கப்படுகிற என்னுடைய வாழ்க்கை, நான் இயேசுவை என்ன அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் தீட்டுப்பட்டவர்கள் யாரை தொட்டாலும் அவர்களும் தீட்டுப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளக்கூடாது. ஓரமாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்று இவ்வளோ சமுதாயத்தின் பிரச்சனைகளை மேற்கொண்டு அந்த பெண்மணி கடந்து சென்றாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதை தான் எதிர்பார்க்கிறார். அநேக பேரியர்ஸ், நாம் கட்டி வைத்த பேரியர்ஸ், சமுதாயம் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற தடை கற்கள், இதையெல்லாம் எடுத்து எரிஞ்சு யாருடைய பாதத்தில் நாம் கடந்து வர வேண்டும்? இயேசுவின் பாதத்தில் நாம் கடந்து வரும்போது நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு மாற்றத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பெண்மணி அத்தனை திரளான ஜனங்கள் இருந்த மத்தியில் அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா. எல்லாரும் நினைச்சாங்க, கூட்டத்தோடு கூட்டமாக போகிறோம், இவளை யாரும் நோட்டீஸ் பண்ணியிருக்கல, யாரும் கவனிக்கலை. இன்னைக்கு அநேகர் இந்த பூமியில் வாழுகிறார்கள், அநேகர் இருக்கிறாங்க. ஆனாலும் அப்பான்னு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கூக்குரலுக்கும் பதில் கொடுக்கிற தேவன் என்பது இதுவும் ஒரு சாட்சியாக காணப்படுகிறது. அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டா, ஆனால் தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை இயேசு உணர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு இயேசுவோடு கூட நடக்கிற அன்பின் சீஷன், இயேசுவுக்கு எல்லா சீஷர்களையும் மூத்த ஒரு சீஷன். அவர் சொல்றாரு, ஆண்டவரே சுத்தி பாருங்கப்பா, எவ்வளோ கூட்டம் இருக்கு, இதுல யாரு உங்களை தொட்டான்னு கேட்டா எல்லாருமே என்ன செய்யறாங்க, உங்க கூட்டத்திலே தானே இருக்கிறாங்க, அவங்க தட்டி இருப்பாங்களே, உரசி இருப்பாங்களே, அவங்களுடைய என்னது, அவங்க உங்க மேல பட்டிருக்கலாமே, அந்த தொடுதல் உங்க மேல பட்டிருக்கலாமே. ஆண்டவரை தொட்டு கூட்டத்தில் போனவங்களுக்கும் அவரிடத்திலிருந்து சுகம் வேண்டும் என்று தொடப்பட்ட மகளுடைய அந்த தொடுதலின் வித்தியாசத்தை அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை சுற்றி பலர் ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம், ஆண்டவரோடு கூட நடக்கிறவங்க கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக உங்களை ஆண்டவருடைய தொடுதல் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவரை நாம் தொடுவதற்கு போகும்போது அவருடைய வல்லமை நமக்குள்ளாய் வந்து நமக்கு சுகத்தை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, நம்மளுடைய தேவையை சந்திக்கிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட கூட்டத்தின் மத்தியில் நாம் இருந்தாலும்
நம்மளுடைய கூக்குரலின் அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவன். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எதுவும் சொல்லலை, வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டா. ஆனால் அந்த தொட்ட இடத்துல கர்த்தருடைய மகிமை விளங்கினது போல இந்த மாதம் தெய்வீக தொடுதல், ஒரு டிவைன் ஒரு என்கவுண்டர் அல்லது டிவைன் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கோயிங் டு டேக் பிளேஸ் இன் அவர் லைஃப். இந்த மாதம் ஒரு தெய்வீக தொடுதல் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். நிறைய விஷயங்களுக்காக பல ஆண்டுகளாய் நம் சிரமத்தின் வழியாக, பாடுகள் வழியாக, நெருக்கத்தின் வழியாக எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, தட்ஸ் இட், நீ வாழ்ற வரைக்கும் இப்படியே வாழ்ந்து போயிரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நமக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்களுக்கு முன்பதாகவே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு மேசையை ஆயத்தப்படுத்தி நம்மளுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நம்மளை நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் நம்மளை பரிகாசமாய் பேசினார்களோ, யாரெல்லாம் இவங்கெல்லாம் அவ்வளோதான்னு சொல்லி நமக்கு அவங்க விதி எழுதினார்களோ, அவர்களுக்கு முன்பதாக, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னையும் உங்களையும் குறித்த தேவத்திட்டம் பரிபூரணமாய் நிறைவேறுவதற்கு அவர் இந்த மாதத்தில் நம்மளோடு இடைப்பட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு அவர் மறைந்து போகவில்லை. அத்தனை பேருக்கு முன்பதாக சாட்சி சொல்லுகிற இடத்துல தான் எழும்பி நிற்கக்கூடிய ஒரு தருணத்தை அந்த பெண்மணி எடுத்தார். அநேக நேரங்களில் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். ஆனால் அவருடைய மகிமையை விளங்க பண்ணக்கூடிய நேரத்தில் நாம் அநேக நேரங்களில் வெட்கப்பட்டு போகிறோம். ஐயோ, இவங்க சமுதாயத்துக்கு முன்னாடி என்ன நினைப்பாங்க, நான் முன்னாடி எழும்பி சொல்லிட்டா என்ன ஆயிரும்னு சொல்லி எத்தனையோ பேர் இயேசுவை மறுதலிக்கும் போது இந்த மாதம் கர்த்தர் நமக்கு அவர் செய்த நன்மைகளை குறித்து சொல்லக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய மாதம் இந்த மாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் 4 காரியங்கள். 48வது வசனத்திற்கு நேராய் நாம் திருப்புவோம். அவர் அவளை பார்த்து மகளே திடன் கொள். திடனற்று இருக்கிற நிலைமை யோசித்து பாருங்களேன். ஆஸ்தியெல்லாம் அழிஞ்சிருச்சு, ஆரோக்கியம் அழிந்து போயிருச்சு, அவளுக்குன்னு ஒன்றுமே கிடையாது, மரணத்தை தவிர அவளுக்குன்னு வேற ஒன்றுமே இல்லைன்ற இடத்துல ஆண்டவர் சொல்றார், திடனற்று இருக்கிற அவளுடைய சூழ்நிலையை பார்த்து திடன்கொள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் திடன்கொள்னு ஆண்டவர் பேசும்போது நம்மளுடைய பாதைகள் அந்த பெண்மணியை போல பல ஆண்டுகளாக திடனற்ற நிலைமையில, இழக்கப்பட்ட நிலைமைகளில் நாம் காணப்படலாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து மகளே மகனே திடன்கொள் என்று நம்மளோடு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக சமயங்களில் பெற்றோருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். ஊழியர்களுடைய விசுவாசம், சபை மக்களுடைய விசுவாசம், உற்றார் உறவினர், கணவன் மனைவி, மற்றவர்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த மாதம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்றால், நீங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி விசுவாசிக்கிற காரியங்களில் கர்த்தர் பதிலளிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அந்த ஸ்திரீயுடைய வேற யாருடைய விசுவாசத்தை பார்த்து அவளுக்கு சுகத்தை கொடுக்கவில்லை, அந்த பெண்மணியுடைய விசுவாசத்தை கண்டார். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 11:6. இதே மாதிரி இன்று நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோமோ அந்த காரியத்தில் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை மாற்ற போகிறார். விசுவாசம் என்பது பார்த்த பின்பு நம்புகிறது அல்ல, பார்ப்பதற்கு முன்பதாகவே நம்புவதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுக்கான நிச்சயமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 11வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில இயேசு மேல் இருக்கிற விசுவாசம். இன்னைக்கு அந்த பெண்மணி சொல்லி இருக்கலாம், என்னை இயேசு சுகப்படுத்தட்டுமே அப்புறம் நான் போகிறேன். இல்லை, எனக்கு அவர் சுகத்தை கொடுப்பார் என்று அவள் முன்பதாகவே விசுவாசி
பிரயாசித்து கடந்து வந்தார், அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். இன்னைக்கு அநேக சமயங்களில் இது சமீப காலமாய் ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். அநேக நேரங்களில் நாம் பிரச்சனைகள் வழியாக, போராட்டங்கள் வழியாக, வேதனைகள் வழியாக, பாடுகள் வழியாய் கடந்து செல்லும் போது நாம் அநேக நேரத்தில் சிந்திக்கிறோம், நம்ம எப்படியாவது இதிலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டுறட்டும், என்னை விடுதலை ஆக்கிறட்டும், இந்த சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றம் தந்துடட்டும், அப்புறம் நான் ஆண்டவரை முழுமையாக தேடுவேன், முழுமையாக ஒப்பு கொடுப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் அதை அல்ல விரும்புவது. அதன் மத்தியில் நாம் போகும் பிரயாசங்களின், நாம் போகும் பாடுகள், நாம் போகும் வேதனைகளின் மத்தியில் நாம் அவரை உயர்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த பெண்மணி அதைத்தான் செய்தார். தன்னுடைய வேதனைகளை அறிந்தவள், தான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவள் என்று அறிந்தவள் தான் ஆண்டவரை தேடி வருகிறார். அவளுடைய விசுவாசத்தை கண்ட தேவன் அவளுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தாரே. இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் எதை விசுவாசிக்கிறோம்? நமக்கு தேவன் செய்வார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? எந்தெந்த காரியத்தில் நம் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோமோ அந்த விஷயங்களில் கர்த்தர் அதிசயத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தை கண்டு அற்புதம் செய்கிற தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், சமாதானத்தோடே போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வேதனை நீங்கி சமாதானத்தோடே போன்னு சொல்கிறார் ஆண்டவர். கோ இன் பீஸ். இன்னைக்கு சமாதானமற்றிருக்கிற சூழ்நிலையை நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோமா? நம்மளுடைய பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள் யாரிடத்தில் நாம் போய் சொல்ல முடியும்? யார் எனக்காக இந்த சூழ்நிலைகளுக்கு ஒரு மாற்றத்தை தருவா? யாரிடத்தில் சொன்னால் எனக்கு இதில் இருந்தெல்லாம் ஒரு மாற்றம் வரும் என்று ஏங்கி கலங்கி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை, சமாதானமற்று இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற, இந்த உலகம் தருகிற சமாதானத்தை போல அல்ல நான் உங்களுக்கு தருகிறது, ஆனால் நான் நித்திய சமாதானத்தை, அழிவில்லாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நம்மளோடு இடைப்படுகிறார். இந்த மாதம் ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசின மாதிரி அதில் பாருங்கள், மகளேன்னு சொல்கிறார். இன்னைக்கு மகனேன்னு உங்களை பார்த்து சொல்கிறார். மகளேன்னு உங்களை பார்த்து, உங்களை இண்டிவிஜுவலாக யாரோ ஒரு ஆளுக்கு கூட்டத்தில் சொல்லிட்டு போவதல்ல, இண்டிவிஜுவலாக நம்மளுடைய ப்ராப்ளம், வாட் வி ஆர் கோயிங் த்ரூ ரைட் நவ் இஸ் நாட் பீன் அன்சீன்ட் பை காட். தேவனால் பார்க்கப்படாமல் மறைக்கப்பட்டு போயிருப்பது அல்ல, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நேரம் வரும், நம்மளுடைய விசுவாசத்தை ஆனர் பண்ணுகிற ஒரு நேரம் வரும். நாம் ஆண்டவருக்காய் காத்திருக்கிற நேரத்தின் பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும் நேரம் கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு சமாதானத்தோடு கடந்து செல்ல சொல்லுகிறார் ஆண்டவர். எந்த இடங்களிலெல்லாம் சமாதானமற்ற நிலைமையில் இதிலெல்லாம் மாற்றம் வராது, இதோடு நான் சகித்து கொள்ள வேண்டும், இதோடு நான் இதை ஒத்து நான் போய்கொள்ள வேண்டும் என்று எதிலெல்லாம் நீங்கள் பேசி வேதனையோடு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறாரு, என் சமாதானத்தை உனக்கு விட்டு போகிறேன். இந்த தேவ சமாதானம் நம்மளை ஆட்கொள்ளட்டும். ஒரு நிமிஷம் அப்படியே தலைகளை தாழ்த்தோமா? இந்த வாக்குத்தத்த ஆராதனையின் வாக்குத்தத்த வார்த்தை நம்மளோடு கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறாரே. நம்மை அறிகிற தேவன், நம்மளுடைய சூழ்நிலைகளை, நம்மளுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன், நமக்கு சுகத்தை தருகிற தேவன். சரீர பிரகாரமான சுகம் மாத்திரம் அல்ல, ஆத்தும சுகத்தையும் தருகிற தேவன், மனரீதியான சுகத்தை தருகிற தேவன். எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரீர பிரகாரம் மாத்திரம் என்று நீங்கள் நினைக்காதீங்க. மேபி ஆவியில் நீங்கள் கலங்கி போயிருக்கலாம், ஆத்துமால நீங்கள் வேதனையினால் வியாகுலப்பட்டு இருக்கலாம். இந்த காலை வேளையில், இந்த மாதத்தின் முதலாம் நாளில் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவது, மகளே, மகனே, உன் விசுவாசத்தை நான் கனப்படுத்த விரும்புகிறேன். இந்த மாதத்தில் நீ அதிசயங்களை, அற்புதங்களை காண்பதற்கு நான் உன் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறேன். நீ சமாதானத்தோடு காணப்படு. சமாதானமற்றிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றத்தை தருவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். அநேக சமயங்களில் பயத்தோடு, மரண பயத்தோடு, தோல்வி என்கிற பயத்தோடு, என் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு, நாளை என்னவாய் தீருமோ என்கிறதை அறியாமல் பயத்தோடு வாழுகிற
நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பயத்தை நீக்க விரும்புகிறார். பயம் நம்ம வாழ்க்கையில ஆண்டு கொண்ட காலங்களுக்கு பதிலாக அவர் தெய்வீக சமாதானத்தையும் தெய்வீக சந்தோஷத்தையும் தருவதற்கு அவர் நம்ம வாழ்க்கையில விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், உன்னதர், அதிசயமானவரே, அற்புதமானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பெரியவராக இருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், வழிகளில் ஆண்டவரே நாங்கள் மூழ்கி போக தேவையில்லை. நீங்கள் எங்களுடைய பரம வைத்தியராக இருக்கிறீர். வியாதி என்கிற கட்டு நிமித்தம் பயத்தோடு நீங்கள் காணப்படலாம். மரண பயத்து நிமித்தம் என் வாழ்நாட்களில் என்னவாய் தீரும் என்கிற கேள்விக்குறியோடு காணப்படலாம். தோல்வியின் மீது தோல்வியினால என் வாழ்க்கையை நான் எதற்காய் வாழுகிறேன் என்கிற எண்ணத்தோடு காணப்படலாம். பல ஆண்டுகளாய் நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தேனே, கேட்டேனே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே என்று ஏங்கி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை செய்கிற தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன் இந்த பகல் வேளையில் நம் மத்தியில் இருக்கிறாரே. இந்த மாதத்தின் தொடக்க பகுதியில் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைபடுவீராகப்பா. எங்க சூழ்நிலைகளில் ஒரு தெய்வீக தொடுதல் உண்டாவதற்கு, நான் அந்த ஸ்திரீயை போல உங்க வஸ்திரத்தை தொடுவதற்கு, உங்க பிரசன்னத்தில் வருவதற்கு எனக்கு கிருபையை தாங்க. சூழ்நிலைகள், பல காரியங்கள் நம்மை பின் இழுத்திருக்கலாம். இந்த மாதத்தில் ஒரு படி ஸ்டெப் நம்ம முன்பதாக எடுத்து வைப்போமா? விசுவாசத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்ம ஒரு படி எடுத்து வைப்போமா? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை தினம் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை தினம் நம்மில் பெருகிடவே. யாவே நீரென்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரென்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்திலும் என்று வாழ்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்திலும் என்று வாழ்பவரே. யாவே நீரென்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா நீர் எங்களுக்கு தேவனாயிருக்கிறீரப்பா. யாவே நீரென்றும் என் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, பரிசுத்தரே, நீர்
தலைமுறை தலைமுறையாக நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். சொல்லுமா, ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. சொல்லுமா, நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை போல உமக்கு ஒப்பா யாரும் இல்ல ஆண்டவரே. ஆதியும் மந்தமுமானவர் இவர், மேகாவுமானவர் இவர். சொல்லுமா, நம் வாழ்க்கையின் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறாரே. அல்பாவும் மேகாவுமானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். சொல்லுமா, நீர் பரிசுத்தரப்பா. And say, you are worthy alone. நீரு மகிமைக்கு பாத்திரரப்பா. துயாதி தூயவரே, உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துவதற்கு, உம்மை பாடுவதற்கு, உம்மை போற்றுவதற்கு நீர் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. அல்லேலூயா. பரிசுத்த தேவனே, இந்த வாக்குத்தத்த ஆராதனையின் வார்த்தையை நீர் ஆசீர்வாதமாக்கி தந்தீரே. எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீரே. எங்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணும் மாதமாக
நீர் அற்புதம் செய்யும் மாதமாக, விசுவாசத்திற்கு ஆண்டவரே நீர் அதை வேல்யூ பண்ணுகிற ஒரு மாதமாக, எங்களை சமாதானத்தோடு கடந்து செல்ல பண்ணுகிற மாதமாக நீர் இந்த மாதத்தை நீர் எங்களுக்கு மாற்றி தருகிறதற்காய் நன்றி. எங்களோடு இணைந்திருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. தெய்வீக மகிமை அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு நீர் கிருபை பாராட்டுவீராக. இந்த மாதம் முழுவதுமாய் வெற்றியாய் நடப்பதற்கு, இந்த மாதம் முழுவதுமாக அவர்கள் கையிட்டு செய்யும் வேலையை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தினால் நிரப்புவீராக. தேவைகள் சந்திக்கப்படுகிறதாய் காணப்பட கிருபை செய்வீராக. அற்புதமாய் அதிசயமாய் பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் நடத்த போகிறதற்காய் நன்றி. எங்களையே தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராய், உயர்த்தப்படுவீராக. உங்க பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுகிறதற்காய் நன்றி. எங்களையே தாழ்த்துகிறோம். இந்த மாதத்தை நீர் ஆசீர்வாதமாக்கி தருகிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நமக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தந்தாரே, நல்ல தேவ வார்த்தையை தந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதிசயத்திற்காக, அற்புதத்திற்காய், கர்த்தர் செய்ய இருக்கிற மிராக்கிளுக்காய் ஆயத்தமாயிருங்க. விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன் இந்த மாதம் நீங்க காத்திருக்கிற விஷயத்துல கர்த்தர் அதிசயத்தை செய்து உங்களை மகிழ பண்ணுகிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை மாற்றுவாராக. கர்த்தர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.